அடிப்படை தேவைகளுக்காக நடத்தப்பட்ட 4 ஆண்டு கால போராட்டம். மனம் இறங்கி வந்த கோவை மாவட்ட ஆட்சியர். நெகிழ்ந்து நன்றி கூறிய ஊர் மக்கள். கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு சமூக நலத்துறை சார்பாக வழங்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டி வசிக்க ஆரம்பித்தனர். ஆனால் இந்த பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக குடிநீர் வசதி இல்லை, மின் விளக்கு இல்லை, சாலை வசதிகள் இல்லை, சாக்கடை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை. எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தனி தீவுகளில் வசிப்பது போல வசித்து வந்த மக்கள் பலமுறை இது சம்பந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம், துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் போராட்டம் நடத்தியும் வந்தனர். 4 ஆண்டுகளாக இவர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காத அதிகாரிகளால் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்களின் வாழ்க்கை இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு செய்திகள் மூலமாக வந்தது. செய்திகள் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு சென்றது. மனம் இறங்கி வந்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி இம்மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இவர்களது பகுதியில் போர் போடப்பட்டு தண்ணீர் வசதிகள் செய்து தரப்பட்டு இங்குள்ள 5 வீதிகளுக்கும் பொது தண்ணீர் குழாய் பதிக்கப்பட்டது. 2 தினங்களுக்கு ஒரு முறை தண்ணீரும் திறந்துவிடப்பட்டது. பொதுமக்கள் குடங்கள் கொண்டு தண்ணீர் பிடித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் மின்கம்பம் அமைக்கப்பட்டு தெருவிளக்குகள் போடப்பட்டுள்ளது. 4 தெருவிளக்குகள் போடப்பட்டுள்ளன. வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்த்து இவற்றை செய்து தந்த கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரமடை நகர்மன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ், நகர செயலாளர் வெங்கடேஷ், மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்தர், முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோகர், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஜெயசீலன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் சாலை வசதி மற்றும் சாக்கடை வசதிகள் செய்து தர வேண்டும் மற்றும் பொது கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும். இந்த பகுதியில் இருந்து வெளியே செல்ல பேருந்து வசதிகள் இல்லை. ஒரு பேருந்து வருகின்றது, அந்த பேருந்தும் இப்பகுதியில் நிற்பது இல்லை. எனவே இந்த பகுதியில் பேருந்து நிறுத்தம் கட்டித்தந்து பேருந்துகளை நிறுத்த வேண்டும். இந்த பகுதிக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்னபூர்ணி, புஷ்பலதா, சுமித்ரா, இந்திராணி, ரகுநாதன் மற்றும் ஊர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேசலாங்க. வணக்கங்க. நாங்கள் காரமடை எத்தப்பன் நகர் பக்கத்தில் இருக்கிற அம்பேத்கர் நகர்லேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையில் பட்டா கொடுத்து 4 வருஷமாக நாங்கள் வீடு கட்டி இங்கே தான் இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட்டு தண்ணின்னு எந்த வசதியுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் போர் போட்டு எங்களுக்கு சப்ப தண்ணி வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வந்து ஒரு 4 லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 லைட்டு பத்தாது. வீதியில் மட்டும்தான் இருக்குது, ஊருக்குள்ளே வந்து லைட் கிடையாது. அந்த லைட்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல தண்ணி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரோடு வசதி இல்லை. இங்கே நைட்டில் வந்து பாம்பு அது இது வருது. ரோடு வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை. அதுவும் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.